வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பது, முதலீட்டாளர் மாநாடு நடத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனை. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவை முக்கிய ஆலோசனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து 22,792 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பொங்கல் சிறப்பு பேருந்து பயணத்திற்காக சென்னையில் 11 இடங்களில் முன்பதிவு மையங்கள் அமைப்பு. கிளாம்பாக்கத்தில் 10 மற்றும் கோயம்பேட்டில் ஒரு இடத்தில் முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும். ஒவ்வொரு கார்த்திகையிலும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படும் என்று அரசு காரணம் காட்டுவது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிபதிகள் கருத்து. பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சினைக்கு தமிழக அரசை காரணம் என்றும் அதிரடி. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டம். இல்லாத ஒன்றை நீதிமன்றம் ஏன் புகுத்த வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கேள்வி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. சனாதன தர்மம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி தவறாக பேசி வருகிறார்கள். திமுக அரசு நீதித்துறையை அச்சுறுத்தி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு. திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து மனு அளித்திருப்பதாக தகவல். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக பேட்டி. பத்து வருடம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டு தற்பொழுது குற்றம் சுமத்துவது வேடிக்கை போன்றது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அமைச்சர் ரகுபதி பதிலடி. பொதுவெளியில் கூட்டணி, அதிகார பகிர்வு பற்றி பேசுவது அவசியமற்ற ஒன்று. மாணிக்கம் தாக்கூர் கருத்து தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள கனவை கேட்டு அதனை செயல்படுத்தும் வகையில் உங்க கனவை சொல்லுங்க திட்டம். திருவள்ளூரில் வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்க கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருப்பது வெட்கக்கேடு.
மோசடி திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்ற ஆட்சியாளர்கள் துடிப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. ரசிகர் மன்ற நிர்வாகியின் ஆடியோ வெளியான நிலையில் கோவில்பட்டி வட்டாட்சியரிடம் புகார் மனு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாம்களில் சுமார் 9,89,000 பேர் விண்ணப்பம். முகவரி மாற்றம் செய்ய 1,51,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் கட்டாயமாக்கப்பட்டது தொடர்பாக பொங்கலுக்கு பிறகு உரிய முடிவெடுக்கப்படும். வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு 37 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 61 அதிநவீன பேருந்துகள். சென்னை தீவுத்திடலில் சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திருச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மீது கொலை வெறி தாக்குதல். ராகவேந்திரன் என்பவர் தாக்கியதில் நிர்வாகி அர்ஜுன் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதி. வெனிசுவேலா நாட்டு அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். சென்னை தரமணியில் உள்ள அமெரிக்கன் பள்ளியை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது. சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 மாணவர்களை மீண்டும் சேர்க்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்கள் ஆக்குவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313ஐ நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் 12வது நாளாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தல். ராசிபுரம் அருகே தனியார் பள்ளி வேனின் முன்பக்க சக்கரம் தனியாக கழன்று தலைகுப்புற கவிழ்ந்து விபத்து. பள்ளி குழந்தைகள் வேன் டிரைவர் உட்பட 6 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு அருகே மூவர்ண உடையில் 3000 மாணவர்கள் அணிவகுத்து அசத்தல். வந்தே மாதரம் வாசகத்தை மனித வடிவமாக உருவாக்கி புதிய உலக சாதனை. செவ்வந்தி பூ விலை கடும் சரிவால் பூக்களை தரையில் வீசி நத்தம் விவசாயிகள் வேதனை. டிராக்டரை கொண்டு பூச்செடிகளை அழிக்கும் வீடியோ வைரல். சேலம் மாவட்டம் உத்தமசோழபுரம் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து 56 சவரன் நகை கொள்ளையடித்த நபர் கைது. 14 சவரன் நகையை மீட்ட போலீசார் எஞ்சிய குற்றவாளிகளை பிடித்து நகையை மீட்க நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் திருட சென்று புகைப்போக்கும் துவாரத்திற்குள் சிக்கிய திருடன்.
கலகலப்பு படபாணியில் சிக்கிய திருடனின் காட்சி இணையத்தில் வைரல். ஆந்திராவில் 2வது நாளாக பற்றி எரியும் ONGC எண்ணெய் கிணறு. பல மணி நேரம் போராடியும் தீ அணையாததால் 3 கிராம மக்கள் வெளியேற்றம். SIR நடவடிக்கைக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 2,97,00,000 வாக்காளர்கள் நீக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்பொழுது 12,55,00,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். மறு அறிவிப்பு வரும் வரை ஈரான் நாட்டிற்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி நீடித்து வருவதால் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். நிலைமை கட்டுக்குள் இருப்பதால் ஈரானில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை. மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஈரான் தூதர் முகமது ஃபதாலி திட்டவட்டம். வெனிசுவேலா நாட்டின் சுதந்திரத்தன்மையை உயிரை கொடுத்தாவது பாதுகாப்போம் என்று மதுரோவின் மகன் எர்னெஸ்டோ குவேரா அலைக்கூவல். மதுரோ என்ற தனி மனிதரை வேண்டுமானாலும் கடத்தியிருக்கலாம், அவரது மன உறுதியை ஒரு நாளும் களவாட முடியாது என்றும் திட்டவட்டம். கொலம்பியா மீது தாக்குதல் நடத்தினால் கொரில்லா போர் முறையில் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கொலம்பிய அதிபர் பெட்ரோ எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவின் சிறந்த நலனுக்காக தொடர்ந்து சேவையாற்றுங்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க பாடகி மேரி மில்பர்ன் ஆலோசனை. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். SIRல் கொடுக்கப்பட்ட தகவல்கள் குறித்து வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் அறிவுறுத்தல்.